ஓம் விநாயகா போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எடுத்ததுமே சாமியெல்லாம் காமிச்சிட்டு இருக்காளே, இவ எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக சோன கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே எங்கள் குழந்தனுக்கு மொட்டை போடுறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே கிடா வெட்டி கறி சோறுலாம் போட்டாங்க. அப்படி சொன்னால் நம்ம விடுவோமா? நல்லா வச்சு சாப்பிட்றதுக்காகவே போக மாட்டோம். கோயிலில் நல்லா பூஜைலாம் சிறப்பாக நடந்துச்சு. எல்லா சாமியும் வேண்டிட்டு நல்லபடியாக மொட்டையும் போட்டுட்டு கிடாவும் வெட்டி நல்லா விருந்து சாப்பாடு, நல்லா கறி குழம்பு, குடல், அதுக்கப்புறம் எலும்பு ரசம், சம்பல் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழித்து தங்கச்சிமார்களெல்லாம் பார்த்ததுனால உட்காந்து பேசுன்னு பேசிட்டு விட்டால் அங்கேயே அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருவோம். ஆனால் பாவமே என் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா குவார்ட்டர்லி டெஸ்ட் வந்துருச்சு. அதனால் குவார்ட்டர்லி டெஸ்ட்டுக்காக அனுப்பி விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தான் வந்திருந்தோம். அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா எனக்கும் வீட்டில் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. வீடை துடைக்கிறது, விளக்கு விளக்குறது அப்படின்ட்டு நிறைய வேலை இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுனால அவங்க முதல்ல வந்து வேனில் போயிட்டாங்க. நாங்கள் வந்து 2வது தான் போனோம். பைக்கில் போயிருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துருந்தோம். கறி கொஞ்சம் வேகாமல் இருந்துருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கொண்டு வந்திருந்தேன். பாத்திரத்தில் எங்கள் அண்ணி எனக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. என் கொழுந்தனெல்லாம் வந்து பாரு நின்றுட்டு எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக பேசிட்டு, ஆனால் ஒரே ஒரு குழந்த மட்டும் வரல. அது கொஞ்சம் ஃபீலிங் தான். ஏன்னா அவன் தான் நல்லா பேசுவான். எங்களை போட்டு கொட்டுறது வைக்கிறது எல்லாம் பண்ணுறது அவன் தான் பண்ணுவான். அருஞ்சனே காத்த ஐயனாரை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பூஜை முடிஞ்சதும் எல்லோரும் பிரகாரம்லாம் சுற்றி வந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்தோம். ஒரு செல்ஃபி எடுத்தோம். 2, 3 புதுமண தம்பதிகள் வந்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இந்த கிடா வெட்டு ஃபங்க்ஷன் வந்து திடீர் முடிவாயிட்டு. இல்லாட்டினா என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். என் பசங்களும் சேர்ந்து நல்லா விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் திடீர்னு முடிவானதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை வேற சொல்லிட்டாங்க நாங்கள் போயிட்டு வந்தோன்னு. ஒரே அழுகை என் பெரிய பையன், என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. நான் அதான் சொன்னேன், டே நெக்ஸ்ட் டைம் வேறு எதுக்காவது நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவன் அடங்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.